விஷச்சாராய சாவு. அப்போது இந்த சாராயத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் சாராய வருமானம் கூடியிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 48,700, இந்த வருஷம் அது எஸ்டிமேட்டட். பாருங்கள், அது எஸ்டிமேட் அரசாங்கம் 54,000 கோடிக்கு போட்டிருக்குனாலே அதுவே வெட்கப்பட வேண்டிய விஷயந்தான். அந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக, மடை மாற்றுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் உளுந்தூர் மாநாடு, உளுந்தூர்பேட்டை. ஒரு பக்கத்தில் பெண் காவலர் அடித்து மிதிச்சு, என்ன அநாகரிகம்! ஒரு சமுதாயத்தை நடத்துறதுக்கான தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சமுதாயத்தை சீர்திருத்துறவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசியிருக்க மாட்டார். இந்த அநாகரிகத்தின் உச்சக்கட்டம் நேத்திக்கு முன்னாள் ஆளுநர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா, அவர் குடிப்பாரா இல்லையான்னு கேட்குறாரு. வெக்கமா இல்லை? திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி, நான் இன்னைக்கு சொல்லலை, வருடங்களாக சொல்லி கொண்டு இருக்கேன், திருமாவளவனை போன்ற ஒரு தீய சக்தி அரசியல் களங்கத்திற்கு கலங்கம். அரசியல் களத்தில் திருமாவளவன் இருக்கிறதே கரும்புள்ளிங்கிறேன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்.